என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 16வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். நல்லொழுக்கம் உள்ளவர்கள் என்ன செய்வார்களாம்? மானத்தை பாதுகாத்து கொள்வாங்களாம். இது எதை காட்டுகிறது? அருமையான வாலிப மகனே, வாலிப மகளே, இன்றைக்கு நீ உடுத்துகிற காரியங்கள், உன் அலங்கரிப்பு உன் குடும்பத்தின் மானத்தை பாதுகாக்கிறதா அல்லது காற்றிலே அதை பறக்க விடுகிறதா என்பதை நிதானித்துப்பார். அரைகுறையான ஆடைகளை நீ அணிந்து கொண்டு போவதினால் ஒருவேளை உன் கண்களுக்கு வேணா நீ உன்னை மெச்சிக்கொள்ளலாம். நான் பார், சினிமா நடிகனை போல இருக்கிறேன், நடிகையை போல இருக்கிறேன், பா எனக்கு மாத்திரம் சினிமாவில் ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னு வச்சுக்கிங்களேன், நான் தான் பெரிய ஸ்டாராக மாறிடும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஏன், மற்றவங்க கூட சொல்லலாம், பா உன்னை பார்த்தா அந்த நடிகனை பார்க்குற மாதிரி இருக்குடா, நடிகையை பார்க்குற மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் குடும்பத்தின் மானத்தை நீங்கள் காற்றிலே பறக்க விட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நிதானித்து பாருங்கள். ஆனால் நீங்கள் உடுத்துகிற காரியங்கள் உங்களுக்கு வேணால் மனநிறைவை தரலாம், அல்லது அதற்கொத்த மனநிலையில் இருக்கிறவர்கள் உங்களை மெச்சிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் வேதனையான காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு பெற்றோர்களே தங்கள் பிள்ளைகளுக்கு அரைகுறையான ஆடைகளை போடுவதற்கு தூண்டுதலாய் காணப்பட்டு கொண்டிருப்பது மிக வேதனையான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு மீடியாக்களில் காட்டப்படுகிற காரியங்கள் அவர்களுக்குள் தவறான சிந்தையை தூண்டி கொண்டிருக்கிறது. அவள் குடும்ப மான மரியாதை எல்லாம் இழந்து போகத்தக்க ஒரு நிலைக்கு நேராய், சமுதாய சீர்கேடுகளுக்கு நேராய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் வெளியரங்கமாய் பார்க்கிறோம் அல்லவா? கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். நீங்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்திற்கு கௌரவத்தை கொண்டு வர ஆரம்பிப்பீர்கள். இப்படி தாறுமாறாய் உடுத்துவதினால், தாறுமாறான காரியங்களில் ஈடுபடுவதினால் உங்கள் குடும்பத்திற்கு கௌரவம் இருக்குமா என்று சொல்லி யோசித்து பாருங்கள். வாலிப மகனே, நீ குடிப்பதும் வெறிப்பதும் பல பெண்களுக்கு பின்பாக சுற்றுவதும், ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரை பைக்கில் உட்கார வச்சுட்டு சுற்றி கொண்டு இருப்பதும் உன் தாய் தகப்பனுக்கு கௌரவத்தை கொண்டு வருமான்னு சொல்லி யோசித்துப்பார். வாலிப மகளே, நீயும் யோசித்துப்பார். ஒவ்வொரு மாதம் அல்லது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பையன் அப்படின்னு சொல்லி சுற்றி கொண்டு இருக்கிறியே, அது உன் குடும்பத்திற்கு கௌரவத்தை கொண்டு வருமான்னு சொல்லி நிதானித்துப்பார். எதிர்ப்பால் இனத்தவர்களிடத்தில் வரம்பு மீறி நடப்பது, இவைகளெல்லாம் கௌரவத்தை கொண்டு வருமான்னு யோசித்து பாருங்கள். நல்லொழுக்கம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? மானத்தை காப்பார்கள். உங்கள் குடும்பத்திற்கான மான மரியாதையை பாதுகாத்து கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கு மேலாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சுட்டி காட்டுகிற காரியம், உங்கள் பரிசுத்தத்தை பத்திரப்படுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இப்படி உங்களை பாவத்துக்கு தூண்டுகிறவர்களை விட்டு விலகி வாருங்கள். பாவ காரியங்களை தூண்டுகிற காரியங்களை விட்டு விலகி வாருங்கள். அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்காதீங்க. இவைகளெல்லாம் உலக காரியங்களை உங்களுக்குள் திணித்துவிடும். அது பாவம் என்பதே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு உங்கள் கண்களை குருடாக்கிவிடும். பாருங்கள், நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் வளர்ந்து வாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, அந்த நல்லொழுக்கத்தை நாம் எதில் கற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நல்லொழுக்கத்தை மாத்திரமல்ல, நமக்குள் மறுரூபத்தை கொண்டு வரும். பாருங்கள், உலகத்தில் இருக்கிற எத்தனையோ காரியங்கள் ஒழுக்கத்தை குறித்து பேசலாம், ஆனால் மேலான மகிமையான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, அவரே நமக்கு அதை மாதிரியாய் வாழ்ந்து காட்டிவிட்டு போனார். அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி போவோம். கர்த்தர் மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.